வணக்கம். ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 2025 2027 சனி பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் எனக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இதெல்லா மக்களுக்குள்ளே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து. சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார், ரொம்ப லாங்கா இருப்பார். ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு 2.5 ஆண்டு காலம். குரு 1.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி மட்டும் 2.5 வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல, ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும். எப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், விபத்து, போர், இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா, இல்ல மழை வருமா, விவசாயம் செழிக்குமா, நல்லா இருக்குமா, ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தீமை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்போ இந்திய தாய் திருநாட்டுல எல்லாருமே அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப சனி பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு குலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிற்கும், இந்த உலகத்திற்கும், தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன். கோச்சாரம்ங்கிறது ராசிக்கு தான், இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும் போதுதான் பலன்கள் சரியான பலன்களா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன். ஏன்னா ஒரு ராசினா ஒரு 50,000 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனி பெயர்ச்சியை பொருந்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கடகராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மார்ச் 29, 2025 2027 கடகம் அஷ்டமச்சனியால் உருக்குலைந்து
மன நிம்மதி இழந்து, வாழ்வாதாரத்தை தொலைத்து, இன்னல்களை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, நெருக்கடிகளை சந்தித்து, விபத்து, கண்டம், பிணி, தொந்தரவுகளை சந்தித்து, வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களே, வெற்றிகளை கொண்டாட தயாராகுங்கள். இதுதான் என்னோட கருத்து. வாய் வார்த்தைக்காகவோ சேனலுக்காகவோ இதை நான் பேசலைங்க. இங்க என்ன தோணுதோ இங்க பேசுறேன், அதான் உண்மை. அப்ப கடகராசி அன்பர்கள் கடந்த 2.5 ஆண்டு காலமாக உடல், மனம், பணம், செல்வாக்கு எல்லாம் சரிஞ்சு கிடக்குறீங்க. போராட்டத்தோட உச்சம். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம், குரு உச்சமாகிற வீடு. பணம் இல்லைன்னா மன நிம்மதி இழந்துடுற ஜாதகம் ராசி. அங்க போய் அந்த ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்து, 8ங்கிறது இருக்கிற இடத்த சனி விருத்திப்படுத்துவார் அப்படிங்கிறத உண்மை. அப்ப 8ங்கிறது நஷ்டம், சேதாரம், அவமானம், நெருக்கடி, கடன், வழக்கு, இதைத்தான் விருத்தி பண்ணியிருக்காரு. பார்க்கிற இடத்த பாழ்படுத்துவார். அப்ப பொருளாதாரத்தை கெடுத்தாரு, உங்க மனசை கெடுத்தாரு, உங்களுடைய தொழில் நெருக்கடியை கெடுத்தாரு. பார்க்கிற இடம் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 2, 5, 10 அடி. இவ்வளவு காலம் 2 தொழில் 5 புகழ் 10, 2 வருமானம் 5 புகழ் 10 தொழில், 8ஆம் இடம் அவமானம், எல்லாம் கலந்த நெருக்கடி உங்களை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு. அப்ப பாருங்க, இனி 9ஆம் இடத்துக்கு வருது சனீஸ்வரன். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி. உங்க ராசிக்கு 8ஆம் இடம், இது கடக லக்னத்துக்கு நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறது. ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு எப்படி பொற்காலம்னு சொன்னனோ அது மாதிரி கடகத்துக்கும் இது பொற்காலமே. ஜாக்பாட். நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் பறந்தோட போகுது. வினைகள்ல இருந்து வெளியேற போறீங்க. மன நிம்மதி அடைய போறீங்க. நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, நிச்சயமா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு ஜோதிடரா, ஒரு பிரசன்ன ஜோதிடரா நான் அமர்ந்து ஜாதகமோ ஜோதிடமோ சொல்லும் போது என் கிளைண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுல நான் நம்பிக்கையா இருப்பேன். ஜெயிச்சிடணும், எப்படியாவது இவங்க வெற்றி பெறணும். ஒரு ஜோதிடருடைய ஆசை கண்டிப்பா இப்படியாக இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வர்றாங்க. அவங்களுக்கு சும்மா தேவையில்லாத ஏதாவது உன்னை வழிகாட்டிட்டு எல்லாம் போகக்கூடாது. அது பாவம். மனசார சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் ஜாதகம் பார்த்துக்கங்க, யாருகிட்ட வேணாலும் பிடிச்ச இடத்துக்கு பார்த்துக்கங்க. ஆனா கடகம்னு யாராவது இருந்து இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு நான் 100% கடவுளை பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள், உறவுகள், தெரிந்தவர்களே நான் பார்த்துட்டேன். கடகத்துல இருக்கிறவங்கள சின்ன வயசுங்க, ஒரு 35-40க்குள்ள அட்மிட் ஆகுறாங்க. விபத்து நடக்குது, அவமானம் ஆகுது, பேசின கல்யாணம் நிக்குதே சார், குழந்தை குறைப்பிரசவமா பிறந்து அவங்கள போட்டு உலுக்கி எடுத்துருச்சே, சொத்துக்களால நிறைய வேதனை அடைஞ்சாங்களே, பிராக்சர், விபத்து, அவமானம், உறவுகள் பிரிவு, பண லாக், ஷேர் மார்க்கெட் லாஸ், வண்டி வித்துட்டேன், கார் வித்துட்டேன், இடத்த வித்துட்டேன், ஒண்ணுமே மிச்சம் இல்லை சார், நான் நிராயுத பாணியே நிக்கிறேன் சார். எத்தனை பேர் புலம்பல். உண்மையிலேயே கடகம் பாவம் தான், பாவம் தான். உண்மையிலேயே அவ்வளவு சித்திரவதை. தாய்ப்பாசம் மிக்கவர்கள். ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இருந்தாரு, இன்னொரு சேனல்ல பேசியிருந்த போது, நீங்க சொன்னதெல்லாம் சூப்பர் சார், ஆனா அம்மாவை பத்தி சொன்னது சும்மா சார்ட்டாரு. இனி அவங்க அம்மா அவங்களுக்கு பிடிக்கலையே என்னமோ தெரியல. ஆனா கடகம் தாய்ப்பாசம் மிக்கது. ஏன்னா 4ஆம் வீடு. நீங்க பயங்கரமான மோசமான ஆளா இருந்தாலும் உங்க அம்மா உங்களை பிடிக்குமா பிடிக்காதா யோசிச்சு பாரு. சண்டை வர்றது, வெறுக்கிறதெல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கும். ஆனா தாய்ப்பாசம் மிக்கது கடகம். அங்கதானே குரு உச்சம் ஆகிறாரு, சந்திரனோட வீட்டுல. கடகத்தின் மாதிரியான அட்டாச்மெண்ட் தாய்க்கும் மகனுக்குமான உறவு பயங்கர அட்டாச்மெண்ட். ஏன் மகன், ஏன் மகன், ஏன் அம்மா, ஏன் அம்மான்னு ஒரு 2 பேர் 3 பேருக்கு மிஸ் ஆகுதுன்னா இனி 4ஆம் அதிபதி பார்க்கலாம், வேற கிரகங்களை பார்த்து நம்ம சொல்ல முடியும். பொதுவான பலன் இதுதான். அதுதான் சொல்லுது. அப்ப கடகராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனீஸ்வரன் போற. 9ஆம் இடம்னா என்ன? பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளிநாடு, பிஹெச்டி, தொழில் முன்னேற்றம், வெற்றி எல்லாம் கூடி வரப்போகுது, கைகூடி வரப்போகுது. முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல நல்லா இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க, அருமையா இருப்பீங்க. திருக்கொள்ளிக்காடு பிடிச்சுக்குங்க.
ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க, சனீஸ்வரனை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பஞ்சினும் வெள்ளடையார். 19 நல்லெண்ண தீபம் ஏற்றி அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் செய்து, பிரார்த்தனைகள் செய்து, இருக்கிற ஏழைகளுக்கு உணவு தானம் செய்து, இல்ல அவங்களுக்கு உடை தானம் செய்து, பிரார்த்தனைகளை செய்து வர கடகராசி என்பவர்களுக்கு மேல் மேலும் ஏற்றம் ஏற்றம் ஏற்றம். வெற்றியை கொண்டாட தயாராகுங்கள். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சூப்பரா இருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிக்க அது பயன்பாடாக இருக்கும். கடகராசி கடகலக்கு நண்பர்கள். 9ஆம் இடத்துக்கு சனி வருது. ஆனா பாக்குற இடம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு. லாபத்தை இழந்துராம ஜாக்கிரதையா இருக்கு. லாபத்தை இழந்துராம ஜாக்கிரதையா இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளோட உறவை கசப்பாக்கிக்காதீங்க. ஏன்னா பிளஸ் இருக்குது, மைனஸ் என்னன்னு சொல்லிடுறேன், அதன்படி நடந்துக்குங்க. 11ஆம் இடம் நண்பர்கள். நண்பர்களால பகையாகவும் கவனம் தேவை. வேறு மொழி வேறு மத நண்பர்கள், வேற மொழி பேசுற நண்பர்களால சிக்கல்கள் உருவாகும், கவனம் தேவை. உங்க கடகராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அப்ப மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கவனம். ஒரு டாக்குமெண்ட், கையெழுத்து, பத்திரம், ஒப்பந்தம், ஜாக்கிரதை. எல்லா ரெக்கார்ட்ஸும் கவனமா வச்சுக்கங்க, மிஸ் ஆயிரும். கவனமா இருக்கணும், மிஸ் ஆயிராம பார்த்துக்கணும். இஎன்டி ப்ராப்ளம், காது மூக்கு தொண்டை பிரச்சனை, கவனம். அடிவயிறு பேக் பெயின், கவனம். ப்ரமோஷன் தடை, குலதெய்வம் போறதுல பிரச்சனை, பேர் கெடுற மாதிரி லேசா ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு, இதெல்லாம் எப்படி எட்டி பார்க்கும். ஆனாலும் இதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரன் புகழோடு உங்களை கண்டிப்பா வச்சிருப்பார், மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனாலும் இதெல்லாம் எட்டி பார்க்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, மைனஸ் எட்டி பார்த்துட்டு 9ல சனி இருக்கிறதுனால அப்படியே சரி பண்ணி விட்டுருவார். அதுக்காக நம்ம போய் தவறுகளை பண்ணிட்டு இருக்க கூடாது. சனீஸ்வரனுக்கு பிடிக்காத வேலை என்ன? நீ சும்மா கூட படுத்து தூங்கு, நேர்மையா இரு, அமைதியா இரு, நிதானமா இருங்கிறார். அப்ப சனி பகவான் சனீஸ்வரன் பெரிய மேஜிக். நிறைய பேர் சனீஸ்வரனாலே பயம், பிடிக்காது. ஐயோ சனியா சனீஸ்வரனா, எல்லா இடத்துலயும் சனீஸ்வரரை பாவியா தான் சொல்லப்பட்டிருக்கு, மோசமா தான் சித்தரிச்சிருக்காங்க. அப்ப ஆயுள் காரகன், நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஏன் சனீஸ்வரனை கொடுத்தாங்க? நம்ம தொழில் செய்யணும்னா சனியோட அனுகிரகம் வேணும், ஏன் சனீஸ்வரனை கொடுத்தாங்க? நம்ம உடம்புல ஓடுற பெரிய நரம்புகள்ல ஓடுற ரத்தம், பெரிய நரம்புகள் சனீஸ்வரன். நம்ம வெளியில கழிவுகள் வெளியேறது இல்லையா, அது சனீஸ்வரன். நம்மளுடைய ஆயுள் சனீஸ்வரன். எலும்புகள் சனீஸ்வரன். நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் சனீஸ்வரன் ஆதிக்கம். யோசிச்சு பாருங்க எவ்வளவெல்லாம் இருக்கு. நீதி, நேர்மை, தர்மம் சனீஸ்வரன். பராமரிப்பு, அதாவது தூய்மை பணியாளர்கள், அவர்களெல்லாம் சனியினுடைய அந்த அர்ப்பணிப்போடு அந்த ஆற்றல் கொண்டவர்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்க நிறைய உதவி செய்யணும். அவங்கெல்லாம் நம்ம நாட்டினுடைய காவலர்கள், தூய்மை காவலர்கள். உண்மைதான். அவங்க இல்லைன்னா நாடே நாரி போயிடும், வீடு எல்லாம் நாரி, தெருவு நாரி. அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். பரிகாரம்னு நினைச்சு செய்யாதீங்க, பரிதாபம்னு நினைச்சு செய்யாதீங்க, மதிப்பு கொடுத்து செய்யுங்க. உங்களை உலகமே கொண்டாடும். சனீஸ்வரனுக்கு அது பிடிக்கும். அந்த ஆதிக்கத்தின் கீழ் உள்ளவர்களுக்கெல்லாம் சனியினுடைய ஆதிக்கமே. சனீஸ்வரன் தான் கையில் எடுத்துக்கு வரவங்கள, உழைக்கிறவங்கள, ஓடுறவங்கள, மூட்டை தூக்கி நான் கஷ்டப்படுறேன் சார், நான் சனியினுடைய ஆதிக்கம். ஒரு வேலைய ஹார்டா பண்ணி நேர்மையா பண்ணா சனீஸ்வரன், ஒரு வேலையை ஸ்மார்ட்டா பண்ணா சூரியன், அதிகாரம் பண்ணி வேலை வாங்கினா குரு, அழகா அந்த வேலையை பார்த்தா சுக்கிரன், புத்தியை பயன்படுத்தி வேலை பார்த்தா புதன், பிரம்மாண்டமா வேலை பார்த்து பித்தராட்டம் பண்ணிட்டு இருந்தா ராகு, வேகமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா செவ்வாய், ஒரு இடத்துல நிக்காம பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்க சாமினா சந்திரன். எப்படி பாருங்க, ஒவ்வொரு கிரகமும் ஆளுமை செய்யுது எல்லா இடத்துக்கும். அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனீஸ்வரன் வெற்றியின் உச்சம், வளர்ச்சியின் உச்சம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்பீங்க, முன்னேற்றத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. கடகம் இனி சிகரம், ஒரு உயரத்தை நோக்கி பயணிக்க தயாராகுங்கள்.
பரிகாரமாக நான் இடையிலே சொல்லியிருப்பேன். வீடியோவை நல்லா பாருங்க, மறுபடியும் ஒரு தடவை. என்ன கோயிலுக்கு போகணும்னு அந்த கோயில் வழிபாடு எடுத்துக்கங்க. எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு கூடவே இருக்கட்டும். கடகராசி என்பவர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.